தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 2000 கோடி மதிப்புள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம். மக்களுக்காகவே இந்த அரசு. அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தின் 4 முறை முதலமைச்சராக இருந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்டார். இவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு பெங்களூரு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அந்த வழக்கில் தொடர்புடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகள் அடங்கிய 6 ட்ரங்க் பெட்டிகள் மற்றும் 1526 ஏக்கர் மதிப்பிலான நில ஆவணங்கள் கர்நாடக அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டு இருந்தது. பெங்களூரு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கு முடிவுற்ற நிலையில் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான நகைகள், சொத்து ஆவணங்களை தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கும்படி கர்நாடகா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான 1.2 கிலோ எடையுள்ள தங்கம் ஒட்டியானம், 1 கிலோ எடையுள்ள தங்க கிரீடம், தங்க வாட்சுகள், தங்க வாள், தங்க கை கடிகாரம், 60 கிராம் எடையுள்ள தங்க பேனா, ஜெயலலிதா உருவம் பொறிக்கப்பட்ட தங்கத்தட்டு உள்ளிட்ட நகைகள் அனைத்தும் சரிபார்த்து பட்டியல் தயார் செய்து 6 பெட்டிகளில் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதேபோல் 27 கிலோ தங்க நகைகளுடன் தஞ்சாவூர், திருவாரூர், தூத்துக்குடி, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஜெயலலிதாவுக்கு சொந்தமான 1526 ஏக்கர் நிலங்கள் ஆவணங்களையும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்தியாவில் வாரிசுகள் இல்லாதவர்களின் அசையும் அசையா சொத்துக்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளிடம் ஒப்படைக்கும் முறை இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்தே நடைமுறையில் உள்ள ஒரு விதிமுறையாகும். இதனிடையே தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி பிறந்து 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி தனது 68வது வயதில் மரணமடைந்தார். இந்நிலையில் ஜெயலலிதா மறைந்து 7 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய 77வது பிறந்த நாள் பொதுக்கூட்டங்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் இம்மாதம் 25ஆம் தேதி முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை 5 நாட்கள் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளதாக அக்கட்சி தலைமை தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக சந்தித்த நாடாளுமன்ற, சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலாவது வெற்றி பெற்று தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா என்ற எதிர்பார்ப்பில் அக்கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்துள்ளனர். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.